love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சாப்டர் 18 நம்ம பார்க்கும்போது லேம்டா. இந்த லேம்டாவில் நம்ம சைட் பை சைடு ஏடபிள்யூஎஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஏடபிள்யூஎஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதே 6 மாதத்தில் உங்களை ஏடபிள்யூஎஸில் ஒரு அசோசியேட் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக எனக்கு ஆக்கணும் தான் ஆசை. ஓகே, அது பண்ணியாச்சுன்னா எப்படி நல்லா வேலை நல்லா சம்பளத்தை பிடிச்சிடலாம். ஸோ பைத்தனும் சைட் பை சைட் படிக்கிறோம், ஏடபிள்யூஎஸும் சைட் பை சைட் படிக்கிறோம். ஓகே, ஏன்னா ஒன்று மட்டும் படித்தா மட்டும் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி. சரியா? ஏடபிள்யூஎஸில் லேம்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. அதை தெரிஞ்சு க்ளீனாக விளாட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அருமை. இந்த சாப்டரை கொஞ்சம் க்ளோஸாக இது பண்ணுங்கள், பிற்காலத்தில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் டேக் அ டீப் டைவ் இன்டு லேம்டா. வணக்கம் நண்பர்களே. இன்னொரு லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேம்டான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த லேம்டா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. லேம்டா உங்கள் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே, ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தோம், ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். டெஃப்னு சொல்லிட்டு இருக்குது, டிஎஃப்னு சொல்லிட்டு இருக்குது உங்கள் ஃபங்க்ஷன் நேமு, அதோட வேரியபிள், அப்புறம் இண்டென்ட். இந்த லேம்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபங்க்ஷனில் எப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேராமீட்டர், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கும், இல்லாட்டி ஒரு சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இந்த லேம்டா எப்படின்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, லேம்டாவில் எவ்வளோ ஆர்குமெண்ட் வேணால் எடுக்கும், ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த லேம்டா ஏடபிள்யூஸ்லேயும் வருதுங்க. ஓகே, பட் இட் வில் பி லைக் லாட் மோர் இன் அ ஹையர் ரேஞ்சு. பட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் அ குட் நியூஸ். பட் நியூஸ் என்னென்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ப்ரோக்ராமிங்கே வரல, எனக்கு லாஜிக்கல் ஸ்டெப்ஸே தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் வந்துடும். ஓகேவா? ஹேவிங் செட் தட், இப்போ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நம்ம லேம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாமா நம்ம. இப்போ இதுதாங்க ஃபஸ்ட்டு லேம்டா ஃபங்க்ஷன். ஓகே, இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவை நான் லேம்டாவே டிஃபைன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அதோட வேரியபிள் ஒரு இண்டென்ட்டு. அப்புறம் இது ப்ளஸ் 10ன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த எக்ஸை 5ஆக கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா இந்த 5 இந்த ஏக்கு போயிடும். அப்போ இந்த ஏ 5 ஆகிடும். அப்போ 5 + 10. அப்போ பிரிண்ட்னு சொன்னால் அப்போ எனக்கு 15 கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ இது ஒரு ஆர்குமெண்ட், ஒரு பேராமீட்டர். சரியா? இப்போ 15 கொடுக்குறது. இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இங்கே ஏஎன்பி இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 5 6 கொடுக்குறேன். ஸோ அதுக்கு 30. சரியா? இப்போ பாருங்கள் இது 30. இப்போ நான் 3 கூட கொடுக்கலாம். ஸோ நான் 3 கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுறேன், ஆடு தான் பண்ணுறேன். ஸோ 5 + 6 + 2 13. ஸோ 13 ஒன்றே ஒன்றா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் இந்த ஒன்றே ஒன்றா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே ஒரு விஷயம். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக பாருங்களேன். இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். டெஃபினேஷன் மை ஃபங்க்ஷனுக்கு பேர் மை ஃபங்க்ஷன். இது என்னன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இண்டென்ட்டு லேம்டாக்கு ஏன்னு வைக்கிறேன். ஏ டைம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் 2ஆக சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ இது 2. அப்புறம் பிரிண்ட் மை டபுளர். ஸோ இந்த மை டபுளர் இந்த ஃபங்க்ஷனை மை டபுளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகே, ஸோ இது 2. இது 2. ஸோ பிரிண்ட் மை டபுளர் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இது 2 × 11. அப்போ இது 22. கரெக்டாக? ஏன்னா இந்த மாதிரி அதுதான் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இதுவாகிடும். சரியா? இப்போ பாருங்கள் 22. ஏன்னா இது எல்லாமே கணக்கு தானே. இந்த கணக்கு எப்படி உங்களுக்கு போடணும்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுன்னா மிச்சம் எல்லாமே ஓகே தானே. ஸோ அதான் இங்கே ட்ரிப்புலர். இந்த ட்ரிப்புலர் மை ஃபங்க்ஷன் 3 கொடுக்குறீங்க. அப்போது இந்த மை ஃபங்க்ஷன் 3 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த எண் 3 ஆயிடுச்சு. இந்த ரிட்டர்ன் இந்த லேம்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட் மை ட்ரிப்புலர் இருக்குது பார்த்தீங்களா, டைம்ஸ் 11. அப்போ 3 × 11. அப்போ 33. அவ்வளோதான் விஷயம். இப்போது நீங்கள் இது ரெண்டுமே நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே கூட பண்ணலாம். இது ரெண்டுமே பண்ணும்போது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், அதே தான். இது 22 33 இது நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. 22 33 சொல்லி பிரிண்ட் பண்ணுறீங்க. இந்த சின்டாக்ஸ் தான் முக்கியம், டெஃபினேஷன் தான் முக்கியம். ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். இந்த சின்டாக்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 22 33 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மேட்ரு. இப்போது ஒரு லேம்டாவை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, ஒரு லேம்டாவை நீங்கள் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, இது எதுவும் பிரிண்ட் பண்ண போதில்லை. பட் ஒரு லேம்டானா ஒரு லேம்டா, ஒரு வேரியபிள், ஒரு இண்டென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லேம்டா ப்ளஸ் இது
அதுக்கப்புறம் அந்த எக்ஸோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸோட இதுனா 5 அது இந்த மாதிரி 5ன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் எக்ஸு ஒரு 10. இப்போ என்ன ஆன்சர்னு சொல்லி பார்ப்போமா, 30. இவ்வளோ தான் லேம்டா. இந்த லேம்டா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, டெஃபினேஷன் டிஇஎஃப் மை ஃபங்க்ஷனு ஒரு இது ஒரு வேல்யூ ஒரு இன்டென்ட்டு, அப்புறம் அந்த மை ஃபங்க்ஷனை மட்டும் கூப்பிடுவீங்க. லேம்டா எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, நான் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் இதே தான் நான் இந்த பவர் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். லேம்டா வந்து ஒரு ஷார்ட்டான லெக்சரை நம்ம முடிச்சிட்டோம். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். நான் இன்னும் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு பைத்தன் பேசிக்ஸ் நம்ம பண்ணுவோங்க. அப்புறம் மெஷின் லேர்னிங்கோட அந்த பேண்டா, அந்த டேட்டா அனாலிசிஸ் பேண்டா பார்ப்போம். மெஷின் லேர்னிங் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் உண்மையிலேயே மெஷின் லேர்னிங் வித் ஜூபிட்டர் நோட் புக்ஸ் பார்ப்போம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஜூன் எண்டுக்குள்ளே மிட் டு ஹை லெவல் வந்துடலாம். பட் நீங்களும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். வழக்கம் போல் ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த லெக்சர் அரேஸ் சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. லேம்டா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியே அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.